கீழ்ப்படிவீர்கள். பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ரோமர் 6:14. For sin will have no dominion over you, since you are not urban law but urban grace. Romans 6:14.
For sin will have no dominion over you, since you are not under the law, you are under the grace. Romans 6:14. இந்த வசனத்தை நாம் செய்வோம். கடவுளின் அழைப்புக்கு ஏற்புடைய வாழ்வு. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டதாலும் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ரோமர் 6:14. ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரில் முதல் ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டை வந்திருக்கிற அனைவரையும் அன்போடும் ஆண்டவர் வருடம் முழுவதும் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிற இந்த வாழ்க்கையோடு உங்களை ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்கிறேன். புது வாழ்வை தந்தவரை, புது சுகத்தை தந்தவரை, நன்றி உனக்கு நன்றி என்று சொல்லி கடனை உற்சாகமாக
முழு சிந்தையோடு கூட முழு பலத்தோடு கூட ஆண்டவரிடத்தில் அன்பு கோருகிற திருச்சுமையாக அவருடைய கருத்தில் நம்ம படிப்போமா, அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோமா. அவரிடத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமையில அந்த எல்லைகளை பெரிதாக்குகின்ற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். நம்முடைய குடும்பத்தின் எல்லைகளை, நம்முடைய திருச்சபை எல்லைகளை, நம்முடைய ஊழியத்தின் எல்லைகளை பெரிதாக்கி எல்லைகளிலே அவருடைய வல்லமையும் அவருடைய அபிஷேகம் நிறைந்திருக்கும்படியாக அவரிடத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே அவருடைய அபிஷேக தைலத்தை நம்ம மீது ஊற்றுகின்ற ஆண்டவருடைய கரத்துல நம்மை அர்ப்பணிப்போம். கடந்த ஆண்டிலே நாம் சந்தித்த தோல்விகள், கடந்த ஆண்டிலே நாம் சந்தித்த வேதனைகள், கடந்த ஆண்டிலே நாம் பட்ட பாடுகள் எல்லாவற்றையும் தாண்டி வந்திருக்கிறோம். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து சேர்த்தீரே ஆண்டவரே, உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, மதிலை தாண்டும்படியாய் கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. மதிலை தாண்டினேன் என்று சொல்லி நாம் பாடியிருக்கிறோம். ஆண்டவர் 2024 என்ற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டு நமக்கு ஒரு மகிமையின் ஆண்டு, இந்த ஆண்டு ஒரு வெற்றியின் ஆண்டு, இந்த ஆண்டு ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டு, இந்த ஆண்டு ஒரு அபிஷேகத்தின் ஆண்டு என்றால் நாம் அவரிடத்தில் நம்மை ஒப்படைக்கின்றோம். அவரிடத்தில் நம்மை முழுமையாக சரணாகதி அடைய செய்கிறோம். ஆகவே அவருடைய மகிமை இந்த ஆண்டு முழுவதுமாக நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆட்கொள்ளத்தக்கதாக, கண்ணீரின் பாதையை கடந்து வந்த நம்மை கழிப்பின் பாதையில் நடக்கத்தக்கதாக, வேதனையோடு கூட வாழ்ந்த நம்மை வெற்றியோடு கூட வாழும்படியாக, தோல்வியிலே வாழ்ந்த நம்மை தோல்வியிலே தோற்று போன நம்மை ஆசீர்வாதத்தின் பாதையில் நடத்தபடியாக ஆண்டவரை கரம் பிடித்து மதுரை தாண்டி அழைத்து வந்திருக்கிறார். ஆண்டவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் முழுமையாக அர்ப்பணிப்போம். நிச்சயமாக நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக உதவி செய்ய வல்லமையுள்ள ஆண்டவர் நம்முடைய ஆலயத்திலே, நம்முடைய ஆராதனை நேரத்திலே பிரசன்னமாக இருக்கிறபடினாலே, அவருடைய மகிமையின் பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ளுகின்றபடினாலே, அவருடைய மகிமையின் மேகம் நம்மை மூடி பாதுகாக்கின்றபடினாலே அவருடைய கரத்தில் நம்மை தாழ்த்து கொடுக்கிறோம். அதுவே தொடர்ந்து எங்களோடு கூட செயல்படுங்க. இன்றைக்கு மாத்திரமல்ல, இந்த வருடத்தின் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த அபிஷேகத்தினால் நிறைந்த திருச்சபையாக, இந்த அபிஷேக தைலம் ஊற்றப்பட்ட திருச்சபையாக எங்களுடைய கண்ணீர்களை துடைக்கின்ற ஆண்டவர், எங்களுடைய வேதனைகளை மாற்றுகின்ற ஆண்டவர், எங்களுடைய வியாதிகளை சுகமாக்குகின்ற ஆண்டவர், எங்களுடைய தடைகளை தாண்டி செல்வதற்கு வளர்த்திருக்கிற ஆண்டவர், அபிஷேக நேரத்திலே எங்களோடு கூட எங்களை வழிநடத்த மாட்டுகிறேன். எங்களுடைய வேதனைகள் மாறட்டு சுவாமி. ஆண்டவரை வேதனையோடு கூட துக்கத்தோடு, ஆண்டவரை கண்ணீரோடு கவலையோடு கூட வாழ்ந்த நாட்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்து உடைய கிருபையினாலே, உடைய இரக்கத்தினாலே, உடைய நன்மையினாலே எங்களை முடிசூட்டி இந்த புதிய ஆண்டிலே ஒரு புது பலத்தோடு, ஒரு புதிய மகிமையோடு, புதிய ஆசீர்வாதத்தோடு நன்மைகளை, கிருபைகளை, செழிப்பை, வளமையை, பசுமையை சுதந்திரித்துக் கொள்ளுகின்ற ஆண்டாக ஆண்டை எங்களுக்கு அமைத்து தரும்படியாக செய்கிறோம். யாராவது நம்பிக்கையோடு கூட இந்த சமூகத்தில் நோக்கி வேண்டிக் கொண்டிருக்கிறார். வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுகிறார்கள். உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன ஆண்டு அப்படிப்பட்ட கிருபையை தந்து ஆசீர்வதித்து வருகிறார். தொடர்ந்து வார்த்தைகள் மூலமாக எங்களை பலப்படுத்தி, தொடர்ந்து மகிமைகளை ஆட்கொள்ளட்டும். ஆசீர்வதியும் நேசரட்சகரை செல்வதின் வழியாக முதல்ல தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். ஜெபப்பாடலை பாடி ஆண்டுடைய வார்த்தைக்காக ஜீவனுள்ள வாழ்வின் ஆசீர்வாதத்தை தருகின்ற அன்பின் ஆண்டவரே, இந்த வருடத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் எங்களோடு இடைப்படுகின்ற ஆண்டுகள், எங்களோடு கூட பேசுகின்ற ஆண்டுகள், இந்த நாளில் எங்களோடு கூட பேசுவீராக. உங்களுடைய வார்த்தையின் வழியாக வருகின்ற வல்லமையை இந்த வருடம் முழுவதும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கான கிருபைகளுக்காக இயேசு ஆண்டவரின் வழியாய் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த இறைமக்களே, ஆண்டவர் மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவினுடைய இடையேற்ற திருப்பெயர்கள் அனைவரையும் இந்த வருடத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை வாழ்கிறேன். உகந்த அன்போடு வாழ்த்துகிறேன். பிதாவாகிய கடவுளிடமிருந்து அவருடைய திருமணம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து வருகின்ற கிருபையும்
அழைப்புக்கு ஏற்றவாறு வாழுங்கள். ஒருவேளை இந்த வாழ்க்கை கடவுளுடைய அழைப்புக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பை நமக்கு முன்வைத்திருக்கிறது. ஒருவேளை நீங்கள் இந்த 3 திருமறை பகுதிகளையும் ஒன்று கவனித்து பார்க்கின்ற போது எழுப்பப்படுகின்ற சில கேள்விகளை உங்கள் முன்னிலையில் வைக்கின்றேன். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரத்தை 1ஆம் திருமறை பகுதியாக படிக்க கேட்டோம். அதில் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. நீதிமொழிகள் 20:6 உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? 2ஆம் திருமறை பகுதியில் ரோமருக்கு எழுதின 6ஆம் அதிகாரத்தை படிக்க கேட்டோம். அந்த 6ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? மத்திய 7ஆம் அதிகாரம் 3ஆவது திருமறை பகுதியாக நற்செய்தி வாசகமாக வாசிக்கிறோம். 23ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கின்ற போது மிகவும் ஆழமான ஒரு வார்த்தை அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்திக்காரை விட்டு அகன்று போங்கள். வருடத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில ஒரு எச்சரிப்பின் உணர்வோடு கூட நம்முடைய திருச்சபை நம்மை ஞானத்திற்காக அழைக்கிறது. உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? நம்மில் உண்மையான மனுஷர்கள் யார்? நாம் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கிருபைக்கு கீழ்ப்பட்டு ஆண்டவர் இந்த ஆண்டை கிருபையாக நமக்கு தந்திருக்கிறார். நாம் பாவம் செய்யலாமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை அருளுரையிலே மலைப்பிரசங்கம் என்று சொல்லப்படுகிற மலை அருளுரையிலே சொல்கிறார், அக்கிரமக்காரரை என்னை அகன்று போங்கள். ஒருவேளை இந்த பின்புலத்திலே இந்த தலைப்பை நாம் சற்று நிதானித்து பார்க்கின்ற போது கடவுளுடைய அழைப்புக்கு ஏற்றவாறு நாம் வாழவில்லை என்று சொன்னால், கடவுளுடைய அழைப்புக்கு ஏற்புடைய வாழ்வு என்னிடத்திலே காணப்படவில்லை என்று சொன்னால், நான் உண்மையான மனுஷனாக வாழ முடியவில்லை, நான் பாவம் செய்கின்ற மனுஷனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் அக்கிரமக்காரனாக ஆண்டவரை விட்டு அகன்று போகக்கூடிய சூழ்நிலைக்கு உட்பட்டவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படியானால் கடவுளின் அழைப்பிற்கு ஏற்ற ஒரு வாழ்வு என்னிடத்தில் வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இன்றைக்கு எனக்கு முன்வைக்கப்படுகிறது. பிரசன்ன திருநாள் என்பது யூதர் அல்லாத ஞானிகள், கிழக்கு தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஞானிகளுக்கு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தின, பிரசன்னம் என்பது வெளிப்படுத்தின ஒரு திருநாள். ஆக யூதர் அல்லாத ஞானிகள் கிறிஸ்துவை சந்தித்த அல்லது அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்த ஒரு திருநாளை இன்றைக்கும் திருச்சபை ஆசிரியத்துக் கொண்டிருக்கிறது. சொன்னால் நாம் யூதர்கள் அல்ல, நாம் கிறிஸ்தவர்கள். ஆக யூதர் அல்லாத கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அவருடைய அழைப்பிற்கு ஏற்றவர்களாக வாழ்வதற்கு நம்மில் நாமே காணப்படுகின்ற குறைவுகளை சரி செய்து அல்லது நம்மில் நாமே காணப்படுகின்ற குற்றங்களை ஒத்துக்கொண்டு நம்மில் நாம் காணப்படுகின்ற அக்கிரம செயல்பாடுகளை களைந்து அவருடைய அழைப்பிற்கு ஏற்றவர்களாக வாழ்வதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு இந்த ஆண்டின் முதல் ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டை ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற இந்த அழைப்பு, ஏற்புடைய அழைப்பை சற்றே நாம் சிந்தித்து பார்த்தவர்களாக நம்மை நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க நாம் யோசிக்க வேண்டும். 14ஆம் சங்கீதம் இந்த நாளுக்குரிய முறைப்படியாக வாசிக்க வேண்டிய சங்கீதம். இந்த 14ஆம் சங்கீதத்தில் நீங்கள் 2ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கின்ற போது ஒரு தெளிவு புரிந்து கொள்ள முடியும். 14ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லாரும் நலிவு விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அந்த உண்மையுள்ள மனுஷனை கண்டுபிடிக்க முடியவில்லை. பாவம் செய்கிற ஆத்துமாக்கள் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலை, அக்கிரம செய்கையிலே நாம் வீழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிலைப்பாடு. ஆக இதுதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் அத்தியாயமாக இருக்கிறபடியினாலே தேவனை தேடுகின்ற உணர்வு இல்லாத ஒரு இறை மக்கள் கூட்டமாக இன்றைக்கு நாம் நம்மை அடையாளப்படுத்தி இருக்கிறோம் என்பதை வருடத்தின்
வாழ்வை ஆண்டவர் நம்மை அழைத்த அழைப்பின் அடிப்படையிலே வாழ்வதற்கு நம்மை சரிப்படுத்திக் கொள்ள நாம் எதிர்பார்க்கின்றோம். பல அழைப்புகள் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. அதில் இந்த திருமறை பகுதி நமக்கு கற்றுக் கொடுத்ததன் அடிப்படையிலே நாம் பார்க்கின்றதை ஒரு 2 குறிப்புகளை மாத்திரம் உங்களுடைய முன்னிலையில் நான் வைக்கின்றேன். ரோமர் 6ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். ரோமர் 6ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மருத்துவர்களுக்கு பிழைத்திருக்கிறாங்க தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். 2024ஆம் ஆண்டு நம்முடைய திருமணத்திலே ஒப்படைத்தலின் ஆண்டாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒப்படைத்தலின் ஆண்டிலே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு ஒப்படைப்பு. என்ன விதமான ஒப்படைப்பு? இந்த வருடத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் சொல்கிறார், நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். நீதிக்குரிய ஆயுதங்களாக, நீதிக்குரிய ஆயுதங்களாக. அப்படியானால் ஒரு நீதி சார்ந்த வாழ்வுக்குரிய அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகின்றது. காலகட்டத்தில் நம்முடைய சர்ச் காலகட்டத்தில் நீதிக்குரிய வசனத்தை படிச்சீங்க. நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நீதியில் ஆண்டவர் தரிசிக்கணும்னா நீதி இருந்தா மாத்திரம்தான் ஆண்டவரை தரிசிக்க முடியும். அது ஆண்டவரை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் நீதியின் முகம், அந்த நீதியின் பார்வை நமக்கு வேண்டும் என்பது நமக்கு கொடுக்கப்படுகின்றது. அந்த நீதி சார்ந்த வாழ்வு வாழ வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு, அல்லது நம்முடைய அவயவங்களை நீதியின் அவயவங்களாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு முன் வைக்கப்படுகிறது. நீதி நிறைந்த உலகம், நியாயம் புரட்டப்படுகின்ற ஒரு உலகம், அல்லது நீதி மறுக்கப்படுகின்ற நிலைமைதான் இன்றைக்கு நம்மை சுற்றிலும் இருக்கின்றது. ஆக இந்த உலகத்திலே வாழ்கின்ற நாம் நீதியின் சார்பில் செயல்படுகின்ற ஆண்டவரோடு நம்ம இணைத்துக் கொள்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனம் நினைவுபடுத்துவதை இப்பொழுது நான் நினைவுபடுத்துகிறேன். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்படியானால் ஆண்டவர் இந்த புது வருடத்தில் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம் என்ன? நீதியாக இருந்தால் இன்னும் நீதியோடு கூட, பரிசுத்தமாக இருந்தால் இன்னும் பரிசுத்தத்தோடு கூட இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பை ஆண்டவர் நமக்கு முன் வைக்கின்றார். நீதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலையும் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலையும் ஒரே வார்த்தை திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்க பார்க்கணும். நீதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். 11:4 சரி 10:2 சரி, அந்த ஒரே வார்த்தை திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது நீதிபதிகள். நீதியுள்ள வாழ்க்கை தான் நம்மை மரணத்திற்கு தப்புவிக்கின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தொடக்க வரலாற்றிலே நோவாவுடைய வாழ்வை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே தான் நோவாவுடைய வாழ்வை பற்றியதான செய்தியானது சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கின்ற போது நீங்கள் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலே மனுஷனை உண்டாக்குவதற்காக கர்த்தர் என்ன செய்தாராம்? மனஸ்தாபப்பட்டாராம். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்குறதுல, இந்த குடும்பத்தை பராமரிக்கிறதுல ஆண்டவர் மனஸ்தாபப்படுகின்றார், விசனப்பட்டார். அந்த விசனத்தின் அடிப்படையில், அவர் இருதயத்திற்கு உள்ள விசனத்தின் அடிப்படையில இந்த மனுஷனை நான் படைத்தது ரொம்ப கஷ்டமா இருக்குது, மனஸ்தாபமா இருக்குது என்று சொல்லி சொல்லுகின்ற போதுதான் நோவாவுக்கு மாத்திரம் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. இந்த வருடத்திலே அநீதி நிறைந்த இந்த உலகத்திலே, அக்கிரமமும் அநியாயமும் பெருகிக் கொண்டிருக்கின்ற இந்த உலக வாழ்க்கையிலே, நீதி மறுக்கப்படுகின்ற மக்கள் நிறைந்திருக்கின்ற, அது நியாயம் புரட்டப்படுகின்ற இந்த மக்கள் நிறைந்த இந்த உலக வாழ்க்கையிலே அந்த இம்மானுவேல் ஆலய குடும்பத்தினருக்கு மாத்திரம் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எவ்வளவு பெரிய
அல்லேலூயா. ஆண்டவருடைய கண்களிலே கிருபை பெற்றவர்களாக, ஏனென்றால் மனிதனை உண்டாக்கினது நிமித்தமாக விசனப்பட்ட ஆண்டவர் நோவாவுக்கு மாத்திரம் அந்த கிருபையை ஏறி வைக்கின்றார். தொடர்ந்து அந்த வசனம் சொல்லுகின்றது. நோவா எப்படி இருந்தார்? 9ஆம் வசனத்திலே, தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். ஏன் அவனுக்கு ஆண்டவருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது? தன் காலத்திலே வாழ்ந்த மக்கள் மத்தியிலே, மனிதனை உண்டாக்கின நிமித்தம் மனஸ்தாபப்பட்ட அந்த சூழ்நிலையிலே வாழ்ந்த மக்கள் மத்தியிலே நோவா நீதிமானாய் இருந்தார், உத்தமனாய் இருந்தார். ஆகவே அவனுக்கு ஆண்டவருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. இன்றைக்கு இந்த உலக வாழ்க்கையிலே, இந்த உலகம் புரட்டி போட்டுக் கொண்டிருக்கிற நீதியின் சூழ்நிலைகள் மத்தியிலே, அநியாயம் அக்கிரமம் பெருகி இருக்கிற சூழலிலே, இந்த திருச்சபை மக்கள் மாத்திரம் நீதிமான்களாய் உத்தமர்களாய் வாழ்கின்ற பட்சத்திலே இந்த திருச்சபைக்கு ஆண்டவருடைய கண்களிலே கிருபை கிடைக்கும். அதிலே சந்தேகமில்லை. நீதிமானாய் வாழ்ந்த நோவா, ஆகவேதான் அந்த நீதி அவனை மரணத்திற்கு தப்புவித்தது. மழை பெய்தது, அவனோடு கூட இருந்த அக்கிரமக்காரர் அனைவரும் அழிந்து போனார்கள். நோவாவுக்கு ஆண்டவருடைய கண்களிலே கிருபை கிடைத்தபடினாலே நீதிமொழிகளில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, அந்த நீதி அவனை மரணத்திற்கு தப்புவித்தது. ஆக இந்த ஆண்டிலே அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக இந்த நோவாவை போல ஆண்டவருடைய கண்களிலே கிருபை பெற்றவர்களாக, இந்த நோவாவை போல நீதிமானும் உத்தமனுமாய் வாழ்கின்ற மக்களாக நாம் வாழ்வதற்கு இந்த வருடத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். நீதிமானாய் உத்தமனாய் வாழ்ந்த அந்த அருமையான நோவா. 34ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்திலே, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல், ஆண்டவருடைய கண் நம்ம பார்க்கணும்னா நம்ம எப்படிதான் இருக்கணும்? நீதிமானாதான் இருக்கணும். 37ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்துல, கர்த்தர் யாரை தாங்குகிறார்? நீதிமானை தாங்குகிறார். 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்துல, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட மாட்டார். ஆக ஆண்டவர் நீதிமானை தாங்குகிறவர், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட மாட்டார்கள். அந்த நீதிமான்களுடைய மேல் கர்த்தருடைய கண்கள் பிரகாசமாய் இருக்கிறது. நம்பிக்கையோடு கூட ஆண்டவருடைய பிரசன்னத்திலே வாழ்வதற்கு, ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் வாழ்ந்து மகிழ்ந்திருப்பதற்கு ஆண்டவர் நம்மிடத்துல நீதி சார்ந்த ஒரு வாழ்வு வாழ வேண்டும். இதுதான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்ற அழைப்பு. நான் படிக்க கேட்ட ரோமர் நிறுவத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் அவர் விரும்புகின்ற அழைப்பின் சூழ்நிலை என்ன? கடவுளின் அழைப்புக்கு ஏற்புடைய வாழ்வின் சூழ்நிலை என்ன? நீதி சார்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கின்றார். இரண்டாவது குறிப்பாக நற்செய்தி பாடமாக படிக்க கேட்ட மத்தேயு நற்செய்தி நூலிலே நமக்கு மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மத்தேயு 7ஆம் அதிகாரம், நான் ஏற்கனவே சொன்னதை போல 5, 6, 7 அதிகாரங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய மலை பிரசங்கம் என்று சொல்லப்படுகின்ற அந்த அருமையான ஆற்றலான வார்த்தைகள். இந்த 7ஆம் அதிகாரத்தில் அந்த மலை பிரசங்கம் முடிவடைகிறது. அப்போ முடிவடைகின்ற போது 27ஆம் வசனத்தோடு அந்த மலை பிரசங்கம் முடியும். அந்த முடிவடைகின்ற போது ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு உண்மையான உற்சாகமான செய்தி, 2 விதமான மரங்களை குறித்து கடைசியில சொல்லி முடிக்கிறார். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்லுகின்ற 2 விதமான வீடுகளை குறித்து சொல்லி கடைசியா மரப்பிரசங்கத்தை முடிக்கிறார். இந்த 2 விதமான மரங்கள், ஒன்று நல்ல மரம், இன்னொன்று கெட்ட மரம். 18ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 17ல நல்ல மரம் எல்லாம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரமும் கெட்ட கனி. அதே நேரத்தில் நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்காது. சின்ன பிள்ளை சொன்ன மாதிரி மிகவும் அழகா தெளிவா ஆண்டவர் சொல்லுகிறார்.
கிறிஸ்து என்ன சொல்ல வந்தார் அதை அவருக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி பிறந்த யோவான் ஸ்நானகன் தன்னுடைய பிரசங்கத்துல வனாந்தரத்துல சொல்றார். கோடரியை கொண்டு போய் மரத்தின் வேரையே வச்சாச்சு, வெட்ட போறாங்க. நல்ல கனி கொடுக்கிறன்னா அது வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். மிகவும் தெளிவாக மிகவும் அழுத்தமாக யோவானுடைய பிரசங்கம் அமைகின்றது. வேளை மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்கவில்லை என்று சொன்னால், மனம் திரும்புவதற்கு ஏற்ற வாழ்வு நாம் வாழவில்லை என்று சொன்னால், நம்முடைய அழைப்பிலே மனம் திரும்புவதற்கு ஏற்ற சூழ்நிலைகளை வெளிப்படுத்தவில்லை என்று சொன்னால், ஒரு வருடத்தின் கடைசி பிரசங்கம் சின்ன போதையா பண்ணாங்க, கேட்டிருப்பீங்க. இந்த மரம் இந்த வருடமும் இருக்கிறது, கனி கொடுத்தால் கனி கொடுக்கவில்லை என்றால் வெட்டார். ஆண்டவர் நமக்கு இன்னும் ஒரு வருஷத்தை கூட்டி கொடுத்திருக்கிறார். 2024 என்கிற வருஷத்தை கொடுத்திருக்கிற வருஷத்தின் முதல் நாளில் முதல் ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவர் கிடைத்திருக்கிறார். மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறார். மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி கொடுத்தால் இந்த மரம் இந்த வருடமும் இருக்கும், இல்லை என்றால் வெட்டுண்ட அக்கினியிலே போடும். மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி கொடுக்கின்ற வாழ்வுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் நம்மை அழைத்த அழைப்பு மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஒரு அழைப்பு. நாம் மனம் திரும்பவில்லை என்று சொன்னால், நாம் மனம் திரும்புவதில்லை, நிலைத்திருக்கவில்லை என்று சொன்னால், மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஒப்படைப்பு நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால், ஆண்டவர் வைத்திருக்கிற ஆக்கினை தீர்ப்பிற்கு நாம் பலிகளாக வேண்டி இருக்கும் என்பதை இந்த வருடத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பாக சொல்கிறதை புரிந்து கொள்வோம். மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி கொடுக்கவில்லை என்று சொன்னால், நாம் இந்த ஆலய வழிபாடுகளிலே அச்சின் சூழ்நிலைகளிலே நாம் பங்கு பெறுவதிலே வீணும் வியர்த்தமாக போய்விடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 7ஆம் அதிகாரத்தில் அதான் ஆண்டவர் சொல்கிறார், பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் சொல்லிட்டு இந்த மனம் திரும்புவதை பற்றி தான் எச்சரிக்கை செய்தியாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்லி முடிக்கிறாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இந்த ஆலயத்திற்குள்ள வந்து ஆண்டவரை ஆராதிக்கிற சூழ்நிலை பரலோகத்தின் சித்தத்தின்படி அந்த மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்கின்றபடி நம்முடைய வாழ்வு நம்முடைய சூழ்நிலை நமக்கு இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அநேகர் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லலாம், ஆனால் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுவதில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி மிகவும் தெளிவாக இந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவர் நல்ல கனி கொடுக்கின்ற மரங்களாக நம்மை அடையாளப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நம்மிடத்திலே ஒரு அழைப்பை கொடுத்து நிறைவு செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், ஆண்டவருடைய அழைப்பு இந்த வருடத்திலே அவருடைய அழைப்புக்கு ஏற்றவாறு வாழ வேண்டும் என்ற உறுதிப்பாடு நாம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால், நீதி நிறைந்த வாழ்வு மாத்திரமல்ல, கனி கொடுக்கின்ற, அதாவது மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி கொடுக்கின்ற ஒரு வாழ்வாக நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும் என்பது ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம். நாம ஒவ்வொரு முறையும் திருவிருந்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே பிரவேசிக்கின்ற போதெல்லாம், ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் கூடி வருகின்ற போதெல்லாம் நம்மை அந்த மனம் திரும்புவதற்கு ஏற்ற வகையிலே நம்மை அர்ப்பணிக்கின்றோம். ஒருவேளை இந்த பலிபீடம் தான் நம்முடைய மனம் திரும்புவதற்குரிய ஒரு அடித்தளமாக அமைந்திருக்கின்றது. பல நேரத்தில் இந்த பலிபீடத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த பாவ மன்னிப்பின் உறுதிப்பாடு நம்முடைய மனம் திரும்ப
சந்தர்ப்பத்திற்கேற்ற கனி கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலை. நம்ம பாவ அறிக்கையை வெளிப்படுத்துகின்ற போது ஒரு பாடல் பாடுவோம், ஆவியாகவே வாரேன் என்று சொல்லி. அந்த பாடல் ஒரு சரணம் இருக்குது, பாவ கரை போமோ என் பாடால் உன் பாடால் அன்றி போவதில்லை கொல்லாத பாவியே நான். இந்த பாவக்கரை என் பாடுகளால் போகாது, உன் பாடுகளால் தான் அந்த பாவக்கரை போகும். அப்போ இந்த பாடுகளை நினைவு கூறுகின்ற இந்த பலிபீடம் தான் என் பாவக்கரையை போக்குகின்ற இடம். நான் நல்ல கனி கொடுக்கல அப்படின்னா நான் நல்ல கனி கொடுப்பதற்குரிய சூழ்நிலையை உருவாக்குகிற இடம் இந்த பலிபீடம் தான். ஆண்டவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூறுகின்ற இந்த பலிபீடம் தான் என் பாவக்கரையை போக்குகின்ற இடம். நான் பொல்லாத பாவி, அப்போ என்னுடைய பொல்லாத பாவத்தை நீக்குகின்ற இடம் ஆண்டவருடைய பாடுகளினால் அவருடைய சாக்கிரமத்தை பெற்றுக் கொள்ளுகின்ற பலிபீடம். உள்ள பலிபீடத்தை நம்ம உதாசீனப்படுத்தணும் அப்படின்னா என்னுடைய பாவக்கரை என்னிடத்துல இருந்து நீங்காது. பலிபீடத்தை நான் சரியாக பராமரிக்கல அப்படின்னு சொன்னா என்னுடைய பாவக்கரை என்னை விட்டு நீங்காது. இந்த பலிபீடத்தை நான் சரியாக பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் என்னுடைய பாவக்கரை என்னை விட்டு நீங்காது. பலிபீடம் என்னுடைய பாடுகளால் அல்ல, ஆண்டவருடைய பாடுகளால் என்னை பரிசுத்தப்படுத்துகின்ற இடம். அதனாலதான் திருவள்ளூர் பாமாலையில் ஒரு பாடல் பாடுவோம், பயத்தோடும் பக்தியோடும். பயத்தோடு பக்தியோடு அந்த இடத்துல முழங்கால் படியும் போது என்னுடைய பாவக்கரை நீங்குகிறதை உணர்கிறேன். அதனால அந்த தாழ்மையின் ஜெபத்துக்கு முழங்கால் படியிட்டு நம்மை நாமே தாழ்த்தி அந்த தாழ்மை மன்றாட்டை ஏறெடுத்து இந்த பரிசுத்த ஆராதனத்தை வந்து வர வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்கப்படுது. ஆகவே இந்த பாவக்கரையை நீக்குகின்ற இந்த பலிபீடத்திலே என்னை நான் சரணாகதியாக ஒப்புக் கொடுக்கின்ற போது நான் இந்த வருடத்திலே நல்ல கனி கொடுக்கின்ற மரமாக உருவாக முடியும், நல்ல கனி கொடுக்கின்ற வாழ்க்கை வாழ முடியும், கடவுள் அழைத்த அழைப்புக்கேற்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்க முடியும். இந்த பலிபீடம் அப்படி என்னை உருவாக்குகின்ற இடம். இந்த பலிபீடத்திற்கு வருகின்ற போது ஒப்படைப்போடு கூட நாம் வருவோம் என்று சொன்னால், இதுவரைக்கும் ஆண்டவர் நமக்கு ஒரு வருடத்தை கூட்டி கொடுத்திருக்கிறாரே, இந்த புது வருடத்திலே நல்ல கனி கொடுக்கின்ற மரமாக ஆண்டவரே என்னை உருவாக்கும் சுவாமி என்று சொல்லி அந்த ஒப்படைப்போடு கூட முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக் கொண்டார். ஆண்டவர் நம்முடைய பாவ கரைகளை நீக்கி நல்ல கனி கொடுக்கின்ற மரமாக, நல்ல கனி கொடுக்கின்ற ஜீவியம் ஜீவிக்கின்ற கிறிஸ்தவ வாழ்வு வாழ்வதற்கு நம்மை உருவாக்குவார் என்பதிலே சந்தேகமில்லை. அவருடைய நம்பிக்கையோடு கூட அவருடைய சமூகத்தில் நம்மை கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். நீதி சார்ந்த வாழ்வு கடவுள் நம்மை அழைத்திருக்கின்றார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கின்ற வாழ்வு. அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்களாய் இந்த புது வருடத்தில் பிரயாணிப்போம். ஆண்டவர் நம்மை ஆற்றல்படுத்துவார். கலைகளை காண்போம். நல்ல கனி கொடா ஆண்டவரே, இந்த பலிபீடத்திலே என்னுடைய பாவ கரை போக்குகிற
பரிசுகளை பெற்றுக்கொள்ளும்படி எனக்கு கூட அழைக்கின்றேன். பிகினர் இமாக்குலேட் நோயல், பிரைமரி ஜான் வெஸ்லி, லெவின் மார்க்கஸ் ஐயர், ஜான் வெஸ்லி, லெவின் மார்க்கஸ். ஜூனியர்ஸ் பியூலா கரோலின் பிரியா, பிரின்சி ஆக்லி, ஜெசிகா, intermediate Titus Josie, Melvin Patrick. Seniors Celia Jairani.
ஆண்டவரே எங்களை அழைப்புக்கு பாத்திரமானவர்களாய் நாங்கள் நடந்து சொல்ல ஆண்டவரே நீதி சார்ந்த வாழ்வு மனம் திரும்புதலுக்கு கனி கொடுக்கிற வாழ்வு இந்த ஆண்டு முழுவதும் என்னுடைய வாழ்வில் காணப்பட ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும். இயேசு ஆண்டவரை வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கிறிஸ்து நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலமும் எல்லாம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சில கடவோம். ஆமென். Thank you.